அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது சொல்லு. எங்கள் நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. ஹாய் நெய்பர்ஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் எவ்ரிவான். தமிழ்லைன் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எங்கே போகிறோன்ட்டு. ஓகே, பேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. வேன் வந்து மீனவகத்தில் இருக்குது. ஸோ மீனவகத்தில் போயிட்டு அங்கேருந்து தான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து கிளம்புறதை பார்த்துலாம். தென் போக என்னென்ன நடக்குது என்ன பண்ணுறோன்ட்டு பாருங்கள். ஸ்டே டியூன். மெட்ரோ இறங்கியாச்சு. இப்போ மெட்ரோலேருந்து வேனுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? வண்டிக்கிட்ட வந்தாச்சு. இந்த வண்டிக்கு தான் இல்லை தான் எல்லோரும் கிளம்பி போக போகிறோம். கெஸ்ட் ரெடி, பசங்க நான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய்ங்க. ஹாய் ஹாய்ப்பா. ஹாய்ப்பா. கிளம்புறோம், வாங்க வாங்க போகலாம். காட்டி வரோம். ஹாய்டா சிம்பிளே. அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது சொல்லு. மச்சி ஓபன் தி பாட்டில். ஆண்டல பண்ண குட்டில பாகாண்டல. ஆண்டல பண்ண குட்டில பாகாண்டல. ஓபன் சொல்றே மச்சான். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? அவன் அடிப்பேனா பின் பார்த்தா தீவருமே என்னாச்சு தொலையிலே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ்வில்லையே லவ்வாச்சு நட்பில்லையே கையில் இல்லை நாளை என்பது பையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோரா பக்த பூமிகள் யாருக்காக பக்த பூமியின் குத்துக்காகத்தான் அன்றே இப்போ மைக்கேல் ஜாக்சன் திறந்து வச்சா எப்படி இருக்கும்? எஸ், கத்துறா. ஒரு சீரியலில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ. சோகமா இருக்கான் ப்ரோ. ஹலோ, என் பேரு வினோத். உன் பேர் என்ன? ஓ, திவ்யாவா? நைஸ் நேம். எங்க அப்பா அம்மாவா? அவங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க. நான் இங்கதான் ஹாஸ்டல்ல இருக்கேன். எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்.
கஷ்டம்தான். தீநகர் இல்லையா? அது எங்க இருக்கு? ஹலோ, என் பேரு திவ்யா. உன் பேர் என்ன? ஓ, வினோதா. நைஸ் நேம். ஏன் அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க? அப்பா டிஐஜி போலீஸ், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், நான் அம்மா செல்லம். என்ன செய்ய போறேன்? நான் வேணான்னு விலகி போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உங்களோட தான் வசனம் எல்லாம் பேசுனேன். இப்ப நீ முழுசானுக்குள்ள வந்துட்ட. இனிமே ஆத்தாளுக்கு கூட பேசுறது பிடிக்கல, என் அப்ப என் கௌரவம் போயிடும். அதனால நான் சொல்றது தான் கேட்பேன். அப்படி எப்படின்னு ஏதாவது திருகல் பண்ணி விலகலாம் நினைச்சேன். சும்மா சொல்றேன் நினைக்காத. கண்ட துறவா வெட்டி வச்சுக்க. வேடிக்கை பார்க்கற விளக்கீங்களா? நீ சொன்னதுக்கெல்லாம் சாட்சி. நீ அடக்கல வர எவனுக்கு மேலடி. இப்ப என்ன நின்னு வேடிக்கை பார்க்க செம்மையாக இருந்துச்சு. மங்கீஸ் எங்கே நிக்குது? ஏய் சிம்பு, வீடியோ ஹாய்டா ரகு. செம்மையாக இருக்குல்ல? இங்கே ஃபேன்ஸ் டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் ஒரு புஷன் அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கிச்சன் செட்டப் போட ஊற்றுறாங்க வித் வாட்டர் அண்ட் ஓவன் இருக்குது அண்ட் மிரர் இருக்குது. இல்லை இங்கே ஒரு ஸ்மார்ட் டிவி. இங்கே அழகாக இருக்குல்ல? கிளாக் நல்லா இருக்குது. இங்கே வால் வர பெயிண்டிங் மாதிரி இது பண்ணிட்டு வச்சுருக்காங்க. உள்ள வாங்க. பால்கனி செம்மையாக இருக்கே. ஆமாம், ஐயா உடையாதுடா. வியூவை பாருங்க, ஃப்ரேமை பாருங்க. எங்கள் நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. ஹாய் நெய்பர்ஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய். உங்கள் நேம் அவர் ரூடாக இருக்காரு. நாங்கள் லோக்கல் தானே. கெட் அவுட். இருங்க வருவோம். இது டாப்பில் வந்து இங்கே வென்டிலேஷன் மாதிரி இல்லை லைட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ நைட்லேயும் நல்லாயிருக்கும். தென் நம்மளதில் காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க ரகு. வா ரெடி. நம்மளது ரெடியா? ரெடி. ஓ மை காட். ஓப்பனிங். ஓப்பன் ஆகிடுச்சு. சாமியாக இருக்குது. நைட்டில் மழை பெஞ்ச பார்த்தா சாமியாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? ஒரு கிங் உட்கார்ற மாதிரி நல்ல ஒரு சோஃபா மாதிரி இருக்குல்ல? சேரு ராஜா பகத் மரோகர். ஓடு. சூப்பர். இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்களாடா? ஆமாம். ஓடு. பொறுமையா.
வாவ் வாவ், இங்கே பாருங்களேன் சிட்டிங் பிளேஸை. வாவ் வாவ், வியூவை பாருங்க, சூப்பர் நைஸ், சரியான ஸ்பாட்டுங்க. இங்கேருந்து உட்காந்து ஒரு காஃபி ஸ்நாக்ஸ், அப்படியே ஒரு வியூ. வாவ். ஒன்று உள்ளே ஒரு ரூம் இருக்குது, நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 2 பெட்ஸ் இருக்குது. ஸோ மேலே ரகு, கீழே அரவிந்த். போய் நம்ம சாப்பிட போகலாமா? எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கே. என்னடா சொல்கிற? சாப்பிட போகிறோம் அங்கடா, இப்போ அங்கே வந்து லான்ச்சு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த குளிரில் குளிப்போமான்னு தெரில. ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குது. இங்கே ஃப்ளவர் அழகாக டிசைன் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே செம்ம நீட்டாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே டவல் இருக்குது, அண்ட் இங்கே ஷாம்பூ ஃபுல்லாக எல்லா இதுவும் இருக்குது. பாடி வாஷ்லேருந்து எல்லாமே இருக்குது. சோப் அண்ட் ப்ரெஷ் ஆல்சோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் செம்ம க்ளீனாக இருக்குங்க, வித் ஹேர் ட்ரையரோட. ஓகே, இங்கே எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ரூமை பார்ப்போம், அண்டு பசங்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாமே போய் பார்ப்போம். ஹாய் ஹாய் ஹாய், சரியான வியூவில் அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு ஃபயர் கேம்ப் நைட் இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே ஃபயர் கேம்பில் செட்டிங்கெலாம் வச்சுருக்காங்க ரவுண்டாக. ஒரு சாங் ஒன்று போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இங்கே வேறு இங்கே ஃபுட்டு வச்சு அங்கே வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். சரியான வியூவில் குளிர். இப்போ எனக்கு தெரிஞ்சு மைனஸ் கீழே எவ்வளோ இருக்குன்னு டிகிரி எந்த எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டு தூங்கினேன், பசங்கள்லாம் விளையாடினாங்க. இப்போ உடனே போய் லாபியில் அங்கே இருப்பாருங்கண்ணே, அதுதான் லாபி. அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே மியூசிக் சவுண்ட் கேட்கும் லைட்டாக உங்களுக்கு. எப்படி வாங்க கிட்டக்க போய் காட்டுறேன். அங்கே ஒரு ஃபயர் கேம்ப் இருக்குது, நாங்கள் போய் காட்டுறேன் என்னன்ட்டு. இப்போ வந்து அங்கே லாபியில் போய் சாப்பிட்டுலாம். ஸோ மதியம் காமிச்சு அதே ஏரியா சைடு தான். அங்கே ஃபுல்லாக காட்ட முடியல, ஏன்னா ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போச்சு. சாப்பிட உட்காந்து வச்சுப்பா. செம குளிர் கைஸ். இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்டைலாக வேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் மை அவுட்ஃபிட். அது இல்லாமல் இப்போ சாப்பிட வந்துருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டு சும்மா ரூம் போய்ட்டு சும்மா பாட்டை போட்டு வைப் பண்ண போகிறோம். ஓகே, சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். ட்ரிப்பாக போகுது செமையாக. நன்றி, வணக்கம். நான் சொன்னல கீழே இங்கே ஃபயர் கேம்ப் மியூசிக் ஒன்று நடக்குதுன்னு. இங்கே தான் மியூசிக் ஒன்று நடக்குது. பெரிய ஸ்பேஸ், நல்லா எல்லா ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. உங்களுக்கு காட்டின இந்த பக்கம் எனக்கு ஃபுல்லாக இது டிஜே இது பார்ட்டி பண்ணுறது. ஸோ பார்ட்டி முடிச்சு பக்கத்தில் ஜிம் இருக்காங்க, ஜிம்முக்கு மார்னிங் போய் பார்க்கலாம். கீழே போயிட்டு அங்கே ஃபன் பண்ணலான்னு போய் பார்த்தா ஃபுல்லாக ஆன்ட்டிஸ் அங்கிள்ஸாக இருக்காங்க. போய் அவங்க ஃபேமிலியில் போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சரி அப்படியே நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா வெளியே போக முடியல, கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது, சில்லுன்னு இருக்குது. அதான் ரூமுக்குள்ளே என்னன்னு தெரியல, இந்த உட்டெல்லாம் இருக்கிறனால ஒரு மாதிரி வார்மாக இருக்குது. இதே வெளியே போயிட்டீங்க சில்லுன்னு கை உறைஞ்சோம், ஊற்றினா கூட அந்த ஸ்மோக் அப்படியே ஃபாக் அப்படியே வருது ஃபேஸ் ஃபுல்லாக. அதனால் முடியலை, ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் கேம் எல்லாம் விளாண்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ கேம் எப்படி போகுது, எப்படியெல்லாம் சீட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வின் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஊதுரா ஊதுரா. எனக்குலாம் ஒரு பழக்கம் கூட கிடையாது. ஒரு மூஞ்சி பால் வடிகிற பூஜை பாருங்க. வந்துடா போலாமா? பயப்படாமா? பயப்பட